ஆண்டவர் என்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறது, நான் இந்த ராஜ்யத்தை எடுத்து செல்லணும், இந்த ராஜ்யத்துக்குரியவனாய் மாறணும், இந்த ராஜ்யத்தை எடுத்து செல்லணும். Yes, called us. Yes, called us. ரோமர் 14:17 சொல்லுது, தேவனுடைய ராஜ்யம், it is not a matter of eating or drinking, but of righteousness and peace and joy in the Holy Spirit. அது சாப்பிட்றதுனும் குடிக்கிறதுனும் இல்லை, சாப்பிட்றதுனும் கொடுக்கிறதுனும் இல்லை. அது என்னுடைய, it is not about me. It's not about me. It is about him. It's about him. இங்கே இருக்கிற ஒவ்வொரு வாலிப தம்பிங்களுக்கு நான் பேசுகிறேன். You know, if you're living for yourself, then you are missing out something. இது உங்களுக்காக நீங்கள் வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா you are missing out something. But live for God. Live for God. Take the radical decisions. தேவன் உங்களை அழைத்திருக்காருன்னா அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அவர் என்ன எதிர்பார்க்கிறாரோ give into that. It's worth it. It's worth it. I want to tell you about my life. I want to tell you about my life. நான் 17 வயசு இருக்கும்போது I actually didn't want to live. நான் வாழணுன்ற ஒரு காரணமே எனக்கு இல்லை. I was very good in my studies. நான் ரொம்ப நல்லா படித்தேன். பட் ஆனால் என்னால் முன்னேறி செல்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. என்னால் ஆஃப்டர் 12th என்னால் படிக்கிறதுக்கு முடியல, படிக்க வைக்கிறதுக்கு யாரும் இல்லை, வசதி இல்லை. Then I decided, okay, let me take up a job. ஒரு வேலைக்கு போகலாம், அதுலேருந்து முன்னாடி வரலாம். ஆனால் என் வாழ்க்கையில் என்றைக்குமே என்கிட்ட இருந்த எண்ணம் அந்த காலத்தில் என்னென்னா, எனக்கு பணம் இருந்தால் என்னால் சாதிக்க முடியும், நான் உயரணும், நான் பணம் சம்பாதிக்கணும். ஆனால் பணத்தை தேடி ஓடினேன். என்னால் மேலே படிக்க முடியல, காலேஜ் படிக்க முடியல, நான் பணத்தை தேடி ஓடினேன். ஆனால் I ended up எங்கே நான் கடைசியாக சேர்ந்தேன்னு சொன்னால், நான் சொன்னேன், this is the end of my life. எங்கே போனாலும் எனக்கு கிடைத்தது தோல்வி, தோல்வி, தோல்வி. சமாதானம் இல்லை, உயர்வு இல்லை, வெறும் போராட்டங்கள் தான், ஒரு தெளிவு இல்லை. நான் நினச்சேன், எதுக்குடா வாழணும், நான் ஏன் வாழணும், நான் வாழ்ந்து தான் என்ன சாதிக்க போகிறேன் அப்படின்னு நினச்சேன். ஆனால் 2006 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 3வது சனிக்கிழமை அன்றைக்கி தான் நான் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டேன். அன்றைக்கி தான் சொன்னேன், நான் வாழணும், நான் வாழக்கூடாதுன்னு சொன்னேன். இல்லை, நான் இன்றைக்கி சாக போகிறேன்னு சொன்னேன். ஆனால் அன்றைக்கி தான் எனக்கு தெரிஞ்சது, இந்த உலகத்தில் ஒரு பெரிய உண்மை தெரிஞ்சது. என்னன்னா, என்னை நேசிக்க ஒருத்தர் இருக்கார். And I don't belong to this kingdom. I don't belong to this world. இந்த உலகத்துக்குரியவன் நான் இல்லைன்ற ஒரு ரகசியம் 2006 ஆண்டு அந்த 3வது சனிக்கிழமை தான் எனக்கு தெரிஞ்சது. இயேசு என்னை நேசிக்கிறார், நான் என்ன அவர் கூட சேர்த்துக்கிறதுக்காக அவருடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்திருக்கார். Then I understood. எனக்கு புரிஞ்சது, I don't belong to this world. அப்போ நான் எதை தேடி ஓடிட்டு இருந்தேன்னா, அவ்வளோ நாள் கண்மூடித்தனமாக தப்பான காரியத்தை தேடி தான் ஓடிட்டு இருந்தேன். எனக்குரிய காரியத்தை தேடி ஓடலை. எனக்கு இல்லாத, அது என்னுடைய காரியமே அல்ல, அதை தேடி தான் ஓடிட்டு இருந்தேன். அன்னைக்கு தான் ஆண்டவர் சொன்னார், நீ எனக்குரியவன், யூ ஆர் மைன், யூ ஆர் மைன். அன்னைக்கு என் வாழ்க்கையை ஆண்டவர்கிட்ட கொடுத்தேன். அன்னைக்கு இறந்துருந்தேன்னா இன்னைக்கு என் போன்ஸ் கூட இருந்திருக்குமான்னு தெரியல. ஆனால் ஆண்டவர் இன்று என்னை நிற்க வைத்திருக்கிறார். எனக்கு குடும்பம் எனக்கு அன்புனாலே என்னன்னு தெரியாது. எனக்கு அப்பா இல்லை, அப்பாவினுடைய வழி நடத்தல் இல்லை. ஒரு அனாதை போல எனக்கும் என் தம்பி, என்னுடைய தாய் எல்லாம். ஆனாலும் கர்த்தர் துணையாக இருந்தார். அவருடைய ஊழியத்திற்கென்று என்னை அழைத்தார். நாங்கள் இப்போது இல்லை, பெரிய சாட்சி நான் சுருக்கமாக சொல்கிறேன். 5 ஆண்டு ஒரு சபையில் ஒரு போதகராக கீழே நான் இருந்தேன். ஆண்டவர் சொன்னார், திடீர்னு நீ ராஜ்யத்தை இன்னும் கட்டணும், நீ போன்னு சொன்னார். This is not your place, you go. ராஜ்யத்துக்குரியவர்கள் we have to take radical decisions.
நம்ம ஆண்டவர் என்கிட்ட ஒரு சொல்லிட்டானா நம்ம அதை செய்யணும். ஆண்டவர் பார்த்துப்பார். ஆண்டவர்கிட்ட என் வாழ்க்கையை when I was 21, நான் 21 வயசு இருக்கும்போதே ஆண்டவர்கிட்ட என் வாழ்க்கையை கொடுத்துட்டேன். அதில் அந்த எல்லாவற்றையும் ஆண்டவர் எனக்காக நேர்த்தியாய் செய்து முடித்தார். நான் நினச்சேன் எனக்கு திருமணமே ஆகாதுன்னு நினச்சேன். ஆனால் ஆண்டவர் எனக்கு திருமணத்தை செய்து வைத்தார். எனக்கு குழந்தைங்களே இருக்காதுன்னு நினச்சேன். ஆனால் ஆண்டவர் எனக்கு பிள்ளைகளை கொடுத்தார். நான் எதெல்லாம் இழந்து போனனோ அது எல்லாவற்றையும் எனக்கு மறுபடியும் கொடுத்தார். எனக்கு அப்பா பாசம்னால என்னன்னு தெரியாது. ஆனால் இன்னைக்கு என்னுடைய பிள்ளைகளுக்கு பரலோக அப்பாவினுடைய பாசத்தை காட்ட கிருபை செய்தார். ஆண்டவர் சொன்னார், I want you to go for my kingdom. நான் அப்போது அந்த சபையில் சொல்கிறேன் எல்லாட்டையும். அவங்க ஒத்துக்கிட்டாங்க. பட் ஒரு சிலர் என்ன சொன்னாங்க, இது ஒரு முட்டாள்தனமான ஒரு முடிவு. ஏன்னா அந்த நேரத்தில் என் மனைவி ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க. அடுத்து எங்கே போகிறோன்னு எனக்கு தெரியாது, என்ன பண்ண போகிறோன்னு எனக்கு தெரியாது. எனக்கு ஒரு பையன், ஒய்ஃப் ப்ரெக்னென்ட். பட் காட் செட் கோ. ஐ எம் டாக்கிங் டு யங் பீப்புள், யங் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், ப்ளீஸ் லிசன். காட் செட் கோ. ஆனால் ஐ அண்டர்ஸ்டுட். எனக்கு தெரிஞ்சது, ஆண்டவரே இதில் நீங்கள் இருக்கீங்க. யோர் கிங்டம் இஸ் தேர், யோர் வில் இஸ் தேர். உங்களுடைய சித்தம் இருக்கு. அதை நான் செயல்படுத்த விரும்புகிறேன். நான் சொன்னேன், ஐ டோன்ட் ஹேவ் டைஸ் வித் எனிதிங். எனக்கும் இந்த உலகத்துக்கும் உலக காரியத்திற்கும் எந்த ஒரு பிணைப்பும் இல்லை. எனக்கும் இயேசுவுக்கும் மாத்திரம்தான் பிணைப்பு. And I said we are going. இனிஷியலாக என் ஒய்ஃப் கூட சந்தேகமாக இருந்தது, இவர் என்ன பண்ணுறாருன்னு. பட் when we came out, it is God who led us. இன்று எங்களை பயன்படுத்துகிறது தேவன். நாங்கள் வெளியே வந்தபோது என் மக ப்ரெக்னெண்ட்டாக இருந்தா, அவளுக்கு காம்ப்ளிகேஷன் இருந்தது. டாக்டர் கூப்பிட்டு சொன்னாங்க, இந்த பெண் சின்ன பெண் குழந்தை கூப்பிட்டு சொன்னாங்க, அவள் பிறக்கும்போது ஊனமாக பிறக்கலாம், காது கேட்காமல் இருக்கலாம், கண் பார்வை தெரியாமல் இருக்கலாம், பேச முடியாமல் இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் ஒரே ஒரு காரியம்தான் பண்ணோம். அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், விசுவாசிச்சோம். நீங்கள் ராஜ்யத்துக்குரியவர்களாக இருந்தால் நீங்கள் விசுவாசிப்பீங்க. நீங்கள் ராஜ்யத்துக்குரியவர்களாக இருந்தால் தேவனுக்காக எதையும் செய்வீங்க. ஹவு பிக் இட் இஸ், ஹவு ஹார்ட் இட் இஸ், எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் துணிச்சலா செய்வீங்க. அங்கே சொன்னோம், நோ, காட் இஸ் தேர். ஆண்டவர் எங்களை விடுதலை செய்வார். ஆண்டவர் என் பிள்ளைய சுகமாக கொடுப்பார். ஆண்டவர் எங்களை நடத்துவார். என்னை பார்த்து சொன்னாங்க, நீ ஒரு முட்டாள். நான் சொன்னேன், இல்லை, ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுகிற நான் முட்டாள் கிடையாது. ஐ எம் த வைசஸ்ட். நான் தான் இருக்கிறதுலே புத்திசாலி. பிகாஸ் ஐ சோஸ் த கிங்டம். ஆண்டவருடைய ராஜ்யத்தை தேர்ந்தெடுத்திருக்கேன். You know what? இந்த உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு சுவிசேஷம் முட்டாள்தனம். ஆனால் பட் ஃபார் யூ அண்ட் ஐ இட்ஸ் பவர். Young people, I'm telling you, for you and I, it's power. உங்களுக்கும் எனக்கும் அது வல்லமை. Give your life to God. உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர்கிட்ட கொடுங்க. நாங்கள் சென்னைக்கு வந்தபோது வீட்டுக்கு அலையிலங்க. நான் சொல்கிறேன், வீட்டுக்கு அலையில. ஆண்டவர் இல்லத்தை ப்ரிப்பேர் பண்ணி வச்சார். ஊழியத்துக்கு அலையில. ஆண்டவர் ஊழியத்துக்கும் இடத்தை ப்ரிப்பேர் பண்ணி வச்சார். என் குழந்தை கருவிலேருந்து வெளியே வரும்போது ஊனமாக வரல, குருடா வரல, செவிடா வரல, நிறைவாய் ஆமென் சொல்லுங்க. நிறைவாய் கர்த்தரை நம்புகிறவர்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. Do you have faith? I'm asking you. உங்களுக்கு விசுவாசம் இருக்கா? உங்க வாழ்க்கையை தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொடுக்கிறதுக்கு தைரியம் இருக்கா? தேவனுக்காக நீங்க வாழ உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? இந்த மதிய வேளையில I want to ask that question. ஆண்டவர் சொல்றாரு, போ, என் சுவிசேஷத்தை சொல்லு. Go to the entire world. போ.
நான் உன் கூட இருக்கேன்னு சொல்றாரு. ஆனால் எத்தனை பேர் ஆண்டவரே இது எனக்கு இல்லையே, திஸ் இஸ் நாட் வாட் ஐ எம் எக்ஸ்பெக்டிங், இது நான் கேட்கல. எத்தனை பேருக்கு கிளாடிஸ் ஆலிவர்ட் அந்த மிஷனரி பற்றி தெரியும்? ஷீ இஸ் 4 feet, 4 அடி தான், 4 அடி. ஒரு கிறிஸ்தவ குடும்பத்திலேருந்து, நல்ல கவனிங்க, ஒரு கிறிஸ்தவ குடும்பத்திலேருந்து டெய்லி சர்ச்சுக்கெல்லாம் போவாங்க, சும்மா போவாங்க. ஆனால் ஆண்டவர் ஒரு நாள் அவங்கள தெரிஞ்சுக்கிட்டார். ஆண்டவர் சொன்னார், கோ டு சைனா. எங்கே சொன்னார்? சைனா பக்கம் தானே நமக்கு, கரெக்ட். கோ டு சைனான்னு சொன்னார். டைம் ஆயிடுச்சுன்னா சொல்லுங்கள் ப்ளீஸ். அவங்க ஒரு காலேஜில் போய் படிக்க போனாங்க. சைனாவுக்கு போகணுன்னு ஆண்டவர் சொல்லிட்டார், நான் படிக்க போகிறேன். அந்த காலேஜில் இருக்க எல்லா வேலையும் பண்ணுவாங்க, ஆனால் படிப்பு ஏறவே இல்லை. எல்லா எக்ஸாம்லேயும் ஃபெயில் ஆகிட்டாங்க, எல்லாத்துலேயும் ஃபெயில் ஆகிட்டே இருந்தாங்க. இப்போ அந்த காலேஜில் இருக்கவங்க சொன்னாங்க, இல்லை உனக்கு படிப்பெல்லாம் வராது, நீ போயிருமா, உன்னால் சைனாக்கெலாம் போக முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த அம்மா என்ன தெரியுமா பண்ணாங்க? போய் வீட்டு வேலை செய்கிற இடத்துல சேர்ந்தாங்க, வீட்டு வேலை செஞ்சாங்க. ஏன்னா டிட்டர்மினேஷன். அந்த வீட்டு வேலை செஞ்சு காசு சேர்க்க ஆரம்பித்தாங்க. ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன். அவங்களுக்கு ஷூ தேவைப்பட்டு இருந்தது, காசு குறைவாக இருந்தது. அந்த காசில் போய் ஒரு பேர் ஷூ பார்த்தாங்க. அந்த ஷூ அவங்க நினச்ச காசுக்கும் ரொம்ப கம்மி. அவங்க நினச்சாங்க, நான் நல்ல ஷூ வாங்கினா நான் சைனாவுக்கு போகிறதுக்கு எனக்கு காசு இருக்காது, அதனால் இந்த ஷூவை நான் வாங்குகிறேன் அப்படின்னு. ஆனால் அந்த ஷூ எது தெரியுமா? ரெண்டுமே ஒரே சைடு, ரெண்டுமே ரைட் சைடு. அப்புறம் நினச்சி பாருங்கள், அவங்களுடைய கமிட்மெண்ட், டிட்டர்மினேஷன். 4 அடி வீட்டு வேலை செஞ்சாங்க, எந்தெந்த வேலை செய்யணுமோ எல்லாம் செஞ்சாங்க. தனி ஆளாக ட்ரெயின் ஏறி சைனா போனாங்க. ஷி வென்ட் டில் சர்பியான்னு இடத்துக்கு போயிட்டு அங்கேருந்து இந்த இராணுவத்தினுடைய எல்லாம் போர் இருக்குது, அந்த போர் மத்தியிலும் அந்த அம்மா தனி ஆளாக சைனாக்கு போனாங்க ட்ரெயினில். ஓகே, when she went there, when she landed to China, இந்த 4 அடி இருக்கிற அம்மா மூலமாக கர்த்தர் பெரிய காரியத்தை செஞ்சார். she was alone, single, ஒருத்தர். ஓகே, she was alone. இந்த போர் நடக்கும்போது நிறைய குழந்தைங்க அனாதையானாங்க, நிறைய குழந்தைங்க கைவிடப்பட்டாங்க. ஆண்டவர் சொன்னார், go be the mother. ஆண்டவர் அன்னைக்கு அந்த இருதயத்தில் பேசின காரியம் எதுக்குன்னா, யூ கோ டு சைனா அப்படின்னு சொன்னது எதுக்குன்னா, டு பி a mother for many orphans. நிறைய கைவிடப்பட்ட பிள்ளைகளுக்கு தாயாக இருக்கும்படியா ஆண்டவர் அவர்களை தேர்ந்து கொண்டார். இன்னைக்கு உங்ககிட்ட ஆண்டவர் என்ன பேசிட்டு இருக்கார்? வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, what is God talking to you? What is God talking to you? ஜான் பேட்டன் சொல்லக்கூடிய ஒரு ஊழியக்கார், மிஷனரி, ஆஸ்திரேலியா இருக்கிற அந்த இடத்துக்கு போனார். ஆஸ்திரேலியாவில் நிறைய பக்கத்தில் குட்டி குட்டி ஐலண்ட்ஸ் இருக்கும்ல, இந்த ஐலண்ட்ஸ், இந்த ஒரு ஐலண்ட்ஸுக்கு போனார். சரியா, நல்லா கவனிங்க. இவருக்கு முன்னாடி வில்லியம்ஸ் அண்ட் ஹாரிசன் 2 மிஷனரி போனாங்க. அவங்க போனவங்கள கேனிபல்ஸ்னால் என்னன்னு தெரியும்ல, மனுஷங்களை சாப்பிட்றவங்க. இந்த 2 மிஷனரியும் சாப்பிட்டான், கொன்று சாப்பிட்டான். ஆனால் ஆண்டவர் சொன்னார், ஜான், யூ ஹாவ் டு கோ, நீ அங்கே போகணும். இந்த சர்ச்சில் இருக்கவங்க ஜான்கிட்ட சொன்னாங்க, ஏன்பா இப்போ தான்ப்பா அவனை சாப்பிட்டாங்க, கொன்னுட்டாங்க, நீ என்னப்பா பண்ண போகிற? ஜான் சொன்னார், என்னைக்காவது ஒரு நாள் நான் இறக்க போகிறேன், என்னுடைய சரீரத்தை பூச்சி சாப்பிட போகுது, கரெக்டா? புழு சாப்பிட போகுது, அதுக்கு அவங்க சாப்பிட்டோம். என் தேவனுடைய ராஜ்யம் அந்த இடத்துல கட்டப்படட்டும். That's what I want to ask you this afternoon. இந்த மதிய வேளையில், will you sacrifice? Will you sacrifice? Will you take a decision to give your life? Do you have faith? அந்த விசுவாசம் இருக்கா? அந்த டிட்டர்மினேஷன் இருக்கா? நான் ஆண்டவர் ராஜ்யத்துக்காக தாவது பண்ணணும்.
இல்லை வித்தியாசமே இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்கோமா? Do you have that determination? இருக்கா? Can we close our eyes? Can we close our eyes? எல்லாம் கண்களை மூடி ஒப்பு கொடுங்க. யாரெல்லாம் நினைக்கிறீங்க God has called me for a special purpose? கரங்களை தூக்குங்க. I want to pray with you. I want to pray with you. Amen. இல்லை அப்படியே எழும்பி நிற்கிறீங்களா? நில்லுங்க. யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ ஆண்டவர் என்ன ஒரு ஸ்பெஷல் பர்பஸ்க்கு அழைத்திருக்கிறார். ஐ நோ த ஸ்பிரிட் ஆஃப் காட், ஆவியானவர் இந்த நேரத்தில் அசைவாடிட்டு இருக்கார். குயவனே உன் கையில் உம்முடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே சொல்லி ஒப்பு கொடுங்க. கண்களை மூடுங்க. குயவனே உம் கையில் களிமண்ணா வனைந்து உருவாக்கும். குயவனே உம் கையில் களிமண்ணாய் வனைந்து உருவாக்கும். என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா தருகிறேன் உம் கையிலே. சொல்லுவீங்களா? Lord, today I'm determined to take this decision. Determined. ஆண்டவரே நான் முடிவு செய்றேன். I will stand for you. I will stand for your kingdom. என் வாழ்க்கையை மாற்றுறேன். இனிமேல் வாழ்கிறது நான் அல்ல, இயேசுவே என்னுள் வாழ்கிறார். நான் ராஜ்யத்துக்காக வாழ போறேன்னு சொல்றீங்களா? Come on, give your life to God. என்னை தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில் உருவாக்குமே என்னை உருமாற்றுமே என்னை உருமாற்றுமே. குயவனே உம் கையில் அப்பா இங்க தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்திருக்கிற ஒருவருக்காகவும் ஜெபிக்கிறோம். உம்முடைய ஊழியத்திற்காக, உம்முடைய ராஜ்யத்திற்காக, உம்முடைய அழைப்புக்காக ஆண்டவரே தங்களுடைய வாழ்க்கையை கொடுத்திருக்கிற ஒருவருக்காகவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா நீர் தொடுவீராக, உருவாக்குவீராக, பயன்படுத்துவீராக, அபிஷேகம் பண்ணுவீராக, விடுதலை செய்வீராக. mold them Lord. ஆண்டவரே உம்முடைய சித்தத்துக்காக ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் எழுப்புவீராக. பரிசுத்தாவியானவரே எழுப்புவீராக. என்னை தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில் என்னை தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில் உருவாக்குமே என்னை உருமாற்றுமே என்னை உருவாக்குமே என்னை நான் எதற்காக பிறந்தேன்னு சொல்லி கேள்வி கேட்டிருந்து இவ்வளோ நாள் வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா இதற்காக தான் பிறந்திருக்கிறீங்க. You don't belong to the world, you belong to Jesus. You are his kingdom. நீங்க தான் அவருடைய ராஜ்யம். அவர் உங்களுக்காக வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்ற
அவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. இஃப் யூ ட்ரஸ்ட் ஜீசஸ், ஆண்டவரை விசுவாசிங்களா, அவர் உங்களை வெட்கப்படுத்த மாட்டார். ஆனால் எழும்பு போ, சுதந்தரி கர்த்தருக்காக, கர்த்தருடைய ராஜ்யத்தை எழுப்பி கட்ட எழும்பு. Seek His kingdom. அவருடைய ராஜ்யத்தை தேடுங்க, and everything will be added unto Him. Father, we thank you, Lord. பிதாவே, உமக்கு நன்றி. ஆண்டவரே, இந்த நாளிலும் விதைக்கப்பட்ட விதைகள் ஆண்டவரே 30, 60, 100 வளரட்டும்னு ஜெபிக்கிறோம். நீர் எதற்காக இந்த வார்த்தைகளை பேசினீரோ, யாருக்காக பேசினீரோ, அந்த வார்த்தைகள் கனி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சத்ருவின் பிடியில் இருக்கிறவர்களை விடுதலை செய்யுங்க. ஆண்டவரே, தங்களுடைய வாழ்க்கையின் நோக்கத்தை அறியாமல் இருக்கிறவர்களை கர்த்தர் தெளிவாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை அவர்களை நடத்தட்டும். ஆண்டவரே, நீர் அவர்களை எழுப்பும்படியாக ஜெபிக்கிறோம். உறங்கி கொண்டிருந்தது போதும் ஆண்டவரே, மறுபடியும் எழுப்புவீராக. ஆண்டவரே, பற்றி எரிகிற அக்கினியாய் எழுப்புவீராக. ஆண்டவரே, அனலாய் எழுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். மங்கி எரிகிற திரியாய் அல்ல, மங்கி போன வாழ்க்கையோடு இல்ல. ஆண்டவரே, உமக்காக அக்கினி ஜுவாலையாய் எழுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரும் எழும்பட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். தயவுசெய்து உட்காருங்கள். சாப்பாடு ரெடியா? சாப்பாடு இங்கே வந்துடும். உட்கார்ந்து அப்படியே கொடுத்துடலாம். எப்படி இதுவா? இல்லை, சேர் எடுத்துட்டு கீழே பாய் போட்டு சேரில் உட்காந்து கஷ்டம். சரி, நமது ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துக்கிறேன். பிள்ளைகள் கொஞ்சம் அமைதியாக இருங்க. மீட்டிங் முடிஞ்சாச்சு. அடுத்தது உங்கள் எல்லாருக்கும் ஒரு நல்ல சாப்பாடு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை பேருக்கு சந்தோஷம் இன்றைக்கு வந்தது? சந்தோஷம் இல்லையா? பல இடங்கள்லேருந்து, ஸ்கூல்லேருந்து, வேளச்சேரி சபையிலிருந்து, பாலாஜி நகர் சபையிலிருந்து, சந்தோஷபுரம் சபையிலிருந்து, தலைமை சபையிலிருந்து எல்லோரும் சேர்ந்து பிள்ளைகளாக இந்த இடத்துல கூடும்படி ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்படி ஒரு வாய்ப்பை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்ததற்காக நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். என்ன கவனிங்க, இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நமக்கு எல்லோரும் சாப்பாடு, ஒரு நல்ல சாப்பாடு, வயிறு நிறைய சாப்பிடணும், நல்லா சாப்பிடணும். சாப்பிட்டுட்டு நீங்கள் வந்த வாகனத்திலேயே ஏறி பத்திரமாக நீங்கள் திரும்பி செல்ல வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய கிருபையினால் வருகிற ஆகஸ்ட் மாதம் 9, 10, 11 ஆகிய 3 நாட்களும் நம்முடைய சபையில் 3 நாட்கள் வருடாந்திர கன்வென்ஷன் கூட்டங்கள் நடைபெறும். அதை பற்றியுள்ள அறிவிப்புகளை நான் பின்னால் உங்களுக்கு கொடுப்பேன். நீங்கள் இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். விசேஷமாக ஆகஸ்ட் 15ஆம் தேதி என்ன விடுமுறை தானே? விடுமுறை நாள். அந்த நாளில் இதே மாதிரியாக ஒரு யூத் மீட்டிங் சந்தோஷபுரத்தில் நம்முடைய பள்ளிக்கூடத்தில் 3வது மாடியில் வைத்து நடைபெறும். அங்கே நம்முடைய பள்ளிக்கூடத்தில் உள்ள பிள்ளைகள், நம்முடைய சபைகளில் உள்ள பிள்ளைகள் எல்லாரும் யூத் மாத்திரம், அதில் வயோதிபர் அதிகமாக வர வேண்டாம், யூத் மாத்திரம் 11 வயதிலிருந்து 35 வயது வரையிலும் உள்ளவர்கள் மாத்திரம் வருகிற ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி சுதந்திர தினத்தன்று காலையில் 9:30 மணியிலிருந்து இது மாதிரி 2 மணி வரையிலும் நம்முடைய பள்ளிக்கூடத்தில் ஒரு யூத் மீட்டிங் நடைபெறும். அதை இதுபோல் நம்முடைய சபையில் ஊழியக்காரர்கள் பிள்ளைகளெல்லாம் சேர்ந்து நடத்துவார்கள். நீங்கள் அதற்கு ஆயத்தமாகும்படி உங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இந்த 3 நாட்கள் கன்வென்ஷன் கூட்டத்தின் அந்த நாட்களில் ஒரு நாள் 30 வயதிலிருந்து 100 வயது வரை உள்ளவர்களுக்கு விசேஷம் ஒரு தனி மீட்டிங். ஏன்னா அன்றைக்கு பிள்ளைகள்லாம் வரக்கூடாது. அது அந்த கூடுமான வரையில் அந்த 10ஆம் தேதி என்று நினைக்கிறேன் சனிக்கிழமை இங்கே ஒரு விசேஷ கூடுகை நடைபெறும். அது 30 வயதிலிருந்து 100 வயது வரையில் உள்ளவர்கள் அதில் கலந்து கொள்ளும்படியாக ஒரு விசேஷ கூடுகை வைத்திருக்கிறோம். அதில் பிள்ளைகள் யாரும் வரமாட்டீர்கள். பிள்ளைகள் எல்லாரும்
15ஆம் தேதி அங்கே பள்ளிக்கூடத்தில் நீங்கள் கூட வேண்டும். இங்கிருந்தும் வாகனம் புறப்படும். அங்கே பள்ளிக்கூடத்திலையும் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுவோம். யார் யார் வருகிறாளோ அவர்கள் வரட்டும். ஆகவே நீங்கள் இதற்கு ஆயத்தமாகும்படி உங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு இந்த ஊழியத்தை செய்யும்படியாக நாங்கள் அழைத்த வேளையில் மிக சந்தோஷமாக இங்கு வந்து ஊழியம் செய்த ரெவரண்ட் பால் அஸ்வின் அவர்களுக்காகவும் லிசி அஸ்வின் அவர்களுக்காகவும் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். லிசி வந்து என்னுடைய மருமகள், என்னுடைய மனைவியினுடைய தம்பி மகள், இங்கே வளர்ந்தவள். அவள் இன்றைக்கு ஒரு நல்ல ஊழியக்காரருக்கு மனைவியாக இருந்து பிள்ளைகளோடு குடும்பத்தோடு வாழ்ந்து கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற அப்படின்னால நான் ஆண்டவருக்கு நன்றி தெரிவிக்கிறேன். ஒரு முறை கூட உங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. லிசி இங்கே தான் வளர்ந்த பிள்ளை, எல்லோரையும் தெரியும். அதனால் அவளோடு கூட வளர்ந்தவர்கள் பலர் இன்றைக்கு இங்கே இருக்கிறீர்கள். அநேக பிள்ளைகள் திருமணமாகி வெளி இடங்களுக்கு சென்று விட்டார்கள். தம்பிமாரில் அநேகர் அவளோடு பழகினவர்கள். இன்றைக்கு நம்ம எல்லோரும் சேர்ந்து கர்த்தருக்கு ஊழியம் செய்யும்படி ஒரு வாய்ப்பு கிடைத்ததற்காக ஸ்தோத்திரம். லிசி வந்து ஒரு வார்த்தை சொல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன். வாங்க. நம்மிடத்தில் வளர்ந்தவள் ஏதாவது சொல்லு பாப்போம். ரொம்ப சந்தோஷம் இங்கே வந்தது. ரொம்ப நாள் கழித்து வந்திருக்கிறேன். மாமா அத்தையும் மாமாவையும் வந்து பார்ப்போம். பட் ஒரு கூடுகையாக வந்தது டைம். ரொம்ப சந்தோஷம். இங்கே நான் சண்டே கிளாஸ் ஸ்டூடெண்ட்டாக ஒரு 15 years நான் பிறந்ததும் இங்கே, என் டெடிக்கேஷனும் இங்கே, வளர்ந்தது சண்டே ஸ்கூல். எனக்கு ஏஞ்சல் அக்கா இருந்தாங்க, எனக்கு ட்ரெயின் பண்ணாங்க. தனா அக்கா, பிரவீன் அக்கா, அப்போது விஜய் அக்கான்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்கெல்லாம் என்னோடய சண்டே ஸ்கூல் டீச்சர். எனக்கு ஐ எம் ஸோ ப்ரவுட் டு நோ தட் திஸ் பிளேஸ் ஹேவ் ஆக்சுவலி sown God's seed in me. அன்றைக்கி நான் கேட்ட மிஷினரி கதைகளும் அன்றைக்கி கேட்ட நான் சண்டே ஸ்கூல் பாடங்களும் எனக்குள்ளே ஒரு தாகத்தை, கடவுளுக்காக எதை செய்யணுன்ற ஒரு தாகத்தை ஏற்பட்டினதுனால இப்போது நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து கடவுளுக்காக ஊழியம் செய்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இங்கே நான் திரும்பி வந்து இங்கே ஒரு சாட்சியாக நிற்கிறதுக்காக நான் கடவுளை ஸ்தோத்திக்கிறேன். தனா அக்கா இருக்கீங்களா? பிரவீன் அக்கா எனக்கு டீச்சராக இருந்தவங்க பிரவீன் அக்கா, தனோ அக்கா, கிறிஸ்டி மேரிலாம் குட்டி குட்டியாக இருந்தாங்க. இப்போ உங்களுக்கு மேரி ஒரு பெரிய லீடராக இருக்கிறாங்க. கிறிஸ்டியன் மேரி, பிரேஸ் காட், நைஸ் டு see. அத்தை கோச்சிக்க மாட்டீங்க. அத்தை தான் வந்து அத்தை எங்களுக்கு உங்களுக்கு பாட்டியா அத்தையா தெரியல, எனக்கு அத்தை. அவங்களும் எனக்கு ஒரு தூணாக இருந்தாங்க. அதுக்காக தேங்க்யூ அத்தை, தேங்க்யூ வீணா அத்தை. தயவுசெய்து எழுந்து நில்லுங்கள், நான் உங்களுக்கு ஜெபம் பண்ணுகிறேன். நீங்கள் அறிந்தபடி இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தும் பிள்ளைகள் கவனிங்க, யூடியூப்பில் ஆன்லைனில் போயிட்டுருக்கு. நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கு, உங்களுடைய குடும்பத்தாருக்கு சொல்ல வேண்டும். யூடியூப்பில் எக்கோ ஆஃப் ஹிஸ் கால் என்று நீங்கள் போடும்போது நீங்கள் இந்த செய்திகளை மறுபடியும் நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் எல்லோரும் கூடுமானால் இந்த யூடியூப்பை பயன்படுத்துகிறவர்கள் அந்த எக்கோ ஆஃப் ஹிஸ் கால் அந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தினந்தோறும் காலையில் அதிகாலையில் 6 மணிக்கு அதிகாலை 2 மணியிலிருந்து தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, தெலுங்கு ஆகிய 4 மொழிகளிலேயும் 5 நிமிஷ செய்தி வெளியிடப்படுகிறது. நீங்கள் அதை பார்க்கலாம். கூடுமான வரையிலும் உங்களுக்கு இஷ்டமானால், விருப்பமானால் நீங்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். இந்த செய்திகள் அனைத்து இன்றைக்குள்ள ப்ரோக்ராம் முழுவதும் ஆன்லைனில் இருக்கிறது. உங்கள் பெற்றோருக்கு, உங்களுடைய நண்பர்களுக்கு அறிமுகம் பண்ணி நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஊழியத்தை சிறப்பாக நடத்தின இந்த சபையினுடைய யூத் லீடர்ஸ் எல்லாருக்காகவும் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இங்கே இந்த யூத் மீட்டிங் வந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 11 மணிக்கு இங்கே நடக்கிறது. அதை பொறுப்பாக ஊழியக்காரர்களாகிய பாஸ்டர் தீபக், பாஸ்டர் ஆல்வின், சகோதரி மேரி, கிறிஸ்டி ஆகியோர், இன்னும் வேறு யாரோ நம்ம ரெவரண்ட் ரூபன் ஆகியோரெல்லாம் சேர்ந்து அதை நடத்துகிறார்கள்.
ஊழியங்கள் அதிகமாக இந்த ஆலயத்தில் காலையில் 5:30 மணியிலிருந்து ராத்திரி 9 மணி வரையிலும் ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக எங்கே மீறி நடந்து கொண்டே இருக்கிறது. இதை எங்களுடைய சபையில் உள்ள ஊழியர்கள் செய்கிறார்கள். அதற்கான கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நல்ல தலைவர்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நம்முடைய ஊழியத்தின் சார்பில் அதனுடைய தீமாக இருக்கிற ப்ரீச் காஸ்பல், சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள், ப்ரொடியூஸ் லீடர்ஸ், நல்ல தலைவர்களை உருவாக்குங்கள், பிளான்ட் சர்ச்சஸ், ஏராளமான சபைகளை உருவாக்க வேண்டும். அதன் அடிப்படையில் ஏராளமான ஊழியங்கள் நடைபெறுகின்றன. நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்கும்படி உங்கள் சபைகளில் நீங்கள் கர்த்தருக்காக சாட்சியாக நிற்கும்படி உங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். சந்தோஷபுரம், வேளச்சேரி, பாலாஜி நகர் சபைகளிலே திருவிருந்து கொடுப்பதற்குரிய ஏற்பாடுகளை பண்ணியிருக்கிறோம். சீக்கிரமாக அந்த காரியம் இந்த மாதத்திலிருந்து ஆரம்பிக்கும். நான் ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஊழியத்தை இவ்வளோ திறம்பட நடத்தின ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஸ்தோத்திரம். ஆண்டவர், இதில் பங்கு பெற்றிருக்கிற உடன் ஊழியக்காரர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். சரண் அவர்களையும், ஒரு தாமஸ் அவர்களையும், இன்னும் யார் யார் இந்த ஊழியத்தில் முன்னணியில் நின்று ஊழியம் செய்தார்களோ எல்லாரையும் நீர் மனதில் நினைத்து அவளுக்கு தகுந்த பலனை கொடுப்பீராக. எங்கள் மத்தியில் விசேஷ செய்தியை கொடுத்த எங்கள் அன்பு சகோதரர் ரெவரண்ட் அஸ்வின் பாலவளுக்காகவும் லிசி அஸ்வினுக்காகவும் கோடி ஸ்தோத்திரம். நீர் அவளை ஆசீர்வதியும், அவள் பிள்ளைகளை ஆசீர்வதியும், குடும்பங்களை ஆசீர்வதியும். ஒரு மிஷனரி குடும்பமாக தங்களை அர்ப்பணித்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவருடைய சாட்சியில் சொல்லும்போது நீர் அவரை அழைத்தீர், அவரை வழிநடத்தி வருகிறீர், அவருடைய தேவைகளை சந்திக்கிறீர், ஆச்சரியமான வழி நடத்துகிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அவர்களும் நல்ல பூரண ஊழியத்தை செய்து நிறைவேற்றும்படியாக கர்த்தர் அவர்களுக்கு வேண்டிய எல்லா கிருபைகளையும் கொடுப்பீராக. இம்மட்டும் கொடுத்த அறிவுக்காக, ஞானத்திற்காக ஸ்தோத்திரம். இதில் கலந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளையும் பெரியோர்களையும் நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறோம். எங்கள் கைகளிலே கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லா ஊழியங்களுக்காகவும் ஆண்டவரே, நூற்றுக்கணக்கான சின்ன சின்ன சபைகளில் இருக்கிற எல்லா விசுவாசிகளையும், இந்தியா முழுமையும் இருக்கிற எங்கள் சபைகளையும், எங்களுடைய பத்திரிகை வாசகர்களையும், 16 மொழிகளில் படிக்கிற பத்திரிகை வாசகர்களையும், உலகம் முழுமையிலும் இருந்து எங்களுக்காக ஜெபிக்கிற எல்லா நண்பர்களுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சியை கூட உலகத்தின் பல தேசங்களில் உள்ள மக்கள் பார்க்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். உமக்கே மகிமையை செலுத்துகிறோம். எங்கள் பள்ளிக்கூடம், எங்கள் வேதாகம கல்லூரிகள், எங்களுடைய பிரிண்டிங் ப்ரெஸ், எங்களுடைய நிர்வாக அலுவலகங்கள், எங்களிடத்தில் பணியாற்றுகிற மக்கள், ஊழியர்கள் எல்லாரையும் நீர் அபரிவிதமாக ஆசீர்வதித்து இந்த ஊழியத்தில் கலந்து கொண்டிருக்கிற அந்த பிள்ளைகள் எல்லாரும் வருங்காலத்தில் இதே போல் உயர்ந்த உன்னத ஊழியக்காரர்களாக வரும்படியாக இவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இன்றைக்கு கொடுக்கப்பட்ட செய்தியின் மூலமாக நிகழ்ச்சியின் மூலமாக அநேக பிள்ளைகளோட உள்ளங்களில் பேசியிருப்பீர் நாங்கள் நம்புகிறோம். இந்த பிள்ளைகள் அநேகர் ஆண்டவரே உமக்கு ஊழியம் செய்ய தங்களை அர்ப்பணிக்கும்படி கிருபை தாரும். சிறு வயதிலிருந்தே அவளும் அறியவும், உம்மை நேசிக்கவும், உம்மை பின் செல்லவும் கிருபை தாரும். அப்படியானால் இவருடைய வருங்காலத்தை நீர் ஆசீர்வதிப்பீர் என்கிறதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. ஒவ்வொருத்தரையும் உடைய அன்பு கரங்களை ஒப்புக் கொடுக்குறோம். இந்த சபையின் போதகர்களுக்காக ஸ்தோத்திரம். பாஸ்டர் அலெக்ஸுக்காக, இன்னும் உடன் ஊழியக்காரர்கள் எல்லாருக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்தி உடைய அன்பு கரங்களை ஒப்புக் கொடுக்குறோம். வருகிற மாதத்தில் உமக்கு சித்தமானால் 9, 10, 11 ஆகிய 3 நாட்கள் நடக்கிற 3 நாள் கன்வென்ஷன் கூட்டங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, 10ஆம் தேதி பகலில் நடக்கிற 30 வயதிலிருந்து 100 வயது வரையிலும் உள்ள ஆண் பெண்களுக்காக நடத்தப்படுகிற விசேஷ கூடுகையை ஆசீர்வதியும். அதுபோல் ஆண்டவரே, 15ஆம் தேதி பள்ளிக்கூடத்தில் நடக்கிற யூத் ப்ரோக்ராமை மறுபடியும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகளும், இதில் கலந்து கொள்ளாத எல்லா பிள்ளைகளும், பள்ளிக்கூடத்தில் படிக்கிற எல்லா பிள்ளைகளும் அதில் கலந்து கொள்ளும்படியாக ஒரு பெரிய எழுப்புதலை இந்த ஊழியத்தின் மூலமாக கொண்டு வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஊழியத்திற்காக உதவி செய்த மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்திய ஊழியங்களுக்காக காணிக்கை கொடுக்குற எங்கள் அன்பு சபை மக்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த ஊழியத்திற்கென்று ஜெபித்த கொடுத்த குடும்பங்களை ஆசீர்வதியும். நீர் நம்முடைய நாமத்தை மயப்படுத்தி எங்கள் தூர தேசத்தில் இருக்கிற ஆண்டவர் எங்கள் அன்பு சகோதரர் ஆலிஸ்டரை நாங்கள் நினைக்கிறோம். அவர் இந்த ஊழியத்தை பின்னிருந்து தாங்குகிறதற்காக ஸ்தோத்திரம். அதுபோல ஏஞ்சல் குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவள் செய்கிற ஊழியங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதியும். உலகத்தின் பல தேசங்களில் எங்களோடு கூட இணைந்திருக்கிற எல்லா சகோதர சகோதரிகளையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எங்களுக்கு கொடுத்துருக்கிற எல்லா நன்மைகளுக்காகவும், கொடுத்துருக்கிற வாகனங்கள்,
எங்களுக்கு கொடுத்த சொத்துக்கள், எங்களுக்கு கொடுத்துருக்கிற நிர்வாகங்கள், நல்ல பொறுப்பான ஊழியக்காரர்கள், பொறுப்பான தலைவர்கள், நல்ல போதகர்கள், உடன் ஊழியக்காரர்கள் எல்லாருக்காகவும் உமக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம். ஆண்டவர் இதில் கலந்து கொண்ட எல்லா பெரியோர்களையும் சிறியோர்களையும் ஆசீர்வதித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். வருங்காலம் எங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்க ஜெபிக்கிறோம். ஆண்டவர் வருங்காலத்தில் இன்னும் இதுபோல் ஏராளமான ஊழியங்களை செய்ய கிருபை தாரும். இந்த சேப்பாக்கத்தில் எங்களுக்கு கொடுத்த நல்ல இடத்திற்காக, நல்ல சூழ்நிலைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இதுபோல் உலகம் அனைத்திலும் ஊழியம் செய்கிற விதவிதமான பெயர்களின் அடிப்படையில், விதவிதமான உபதேசங்களின் அடிப்படையில் நடக்கிற எல்லா சபைகளையும் நீர் ஆசீர்வதித்து எங்கள் தேசம் உமக்கு சொந்தமாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசம் உமக்கு சொந்தமாகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா ஊழியக்காரர்களும் ஒற்றுமையாக இருந்து உம்மை உயர்த்தி பிடிக்கும்படி நல்ல ஆவிக்குரிய காலங்களை நீர் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உலகம் அனைத்திலும் உள்ள சபைகளுக்காக, உலகம் அனைத்தும் உள்ள எல்லா ஊழியக்காரர்களுக்காகவும், எல்லா கிறிஸ்தவ ஸ்தாபனங்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் நன்மை செய்வீராக. எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஆகாரத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இதை எங்களுக்கு கொடுத்த எங்கள் சபையின் குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம். இதை இந்த பிள்ளைகளுக்கு உற்சாகமாக கொடுக்க வேண்டும் என்று சமைத்து பரிமாறுகிற இந்த எங்கள் சபையின் மக்களை நீர் ஆசீர்வதியும். இன்றைக்கி இந்த சாப்பாட்டை இந்த மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஆசையாய் செய்து கொடுத்த குடும்பத்தையும் அவர்கள் பிள்ளைகளையும் சந்ததியும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, உன் நோய்களெல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு, உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய மனோகர ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் உங்கள் குடும்பங்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். தேங்க்யூ.